அனைவருக்கும் வணக்கம். இதுமாரி டிஎன்பிசி. There are five different houses A to E in a row. A is the right of B and E. இது ரீசனிங் பார்க்குறோம். ரீசனிங்கில் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் பார்க்குறோம். There are five different houses A to E is in a row. A is the right of B and E is to the left of C. Right of A. B is the right of D. Which of the houses is in the middle? அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது ஏ முதல் இ வரையிலான வெவ்வேறு வீடுகள் கிடைமட்ட வரிசையில் உள்ளன ஒரே லைனில் இருக்குது. ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளது. பி என்பது டியின் வலதுபுறத்திலும் கிடைமட்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படின்னு கேட்டிருக்கு. பி வலதுபுறத்திலும் உள்ளன, கிடைமட்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இந்தமாரி கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணணும், உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இங்கிலீஷில் தமிழில் படிச்சுட்டு சில தமிழ்லையும் படிச்சிங்க, இங்கிலீஷ்லையும் தமிழில் ஒரு வாட்டி படிச்சுட்டு இங்கிலீஷ்லையும் படிச்சிங்கன்னா ஸ்டார்ட்டாக இருக்கும். இங்கிலீஷில் எப்பயுமே இதுமாரி அது கொஞ்சம் புரியல அப்படின்னா டக்குன்னு இங்கிலீஷில் படிச்சிருங்க. இங்கிலீஷில் புரியலையா தமிழில் படிச்சிருங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 லாங்குவேஜ்லையும் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வந்து ஒன்று உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் டக்குன்னு புரியுதோ அதை எடுத்து எழுதிங்க. ஏபிசி அப்படியே கேட்டிருக்காங்க. ஏ ஆன்சரு. பி எந்த வீடு நடுவில் இருக்குது அப்படின்னா 4 வீடு 5 வீடு இருக்குது. 5 வீட்டில் எது நடுவில் இருக்குது வீடு அப்படின்னு கேட்டிருக்கு. There are 5 different houses A to E is in a row. A is the right of B and E and E is the left of C. Right of A. B is the right of D. Which of the houses is in the middle? A மற்றும் E வரையிலான வெவ்வேறு வீடுகள் கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் A என்பது Bயின் வலதுபுறத்திலும், E என்பது Cயின் இடதுபுறத்திலும் மற்றும் Aயின் வலதுபுறத்திலும் உள்ளன. B மற்றும் Dயின் வலதுபுறத்தில் D என்பது B என்பது Dயின் வலதுபுறத்தில் உள்ளன. கிடைமட்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான போட வேண்டிய விஷயம்தான். அது வந்து நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த ஃபஸ்ட் எடுக்கும் எழுதிங்க. ஏ இஸ் த ரைட் ஆஃப் பி. ஃபஸ்ட் எடுக்கும் இதில் வந்து பிரித்து எழுதிங்க. ஏ இஸ் த ரைட் ஆஃப் பி. ஒவ்வொரு சென்டென்ஸாக பிரித்து எழுதிங்க. ஏ இஸ் த ரைட் ஆஃப் பி. அதாவது இங்கிலீஷில் இல்லை தமிழில். ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும். ஏன்னா 2 எழுதினே டைம் வீணாக போயிடும். அதாவது டயத்தை மிச்சப்படுத்தணும்னா ஏதாச்சும் ஒன்று எழுதிங்க. எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதேமாரி. ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி ஆர் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும். மனசுலேயே போட முடிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைனாக்க இதேமாரி எழுதிங்க. ஏ இஸ் த ரைட் ஆஃப் பி. ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும். ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும் இருக்குது. ஏங்கிறது நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏ என்பது பியின் வலதுபுறத்தில் உள்ளது. வலதுபுறம்னா உங்கள் வலது கை எழுதுறீங்களா அந்த பக்கத்தில் பி இருக்குது. ஏ வீட்டுக்கும் அந்த எழுதுகிற பக்கத்துக்கும் அந்த எந்த இதில் எழுதுனாலும் அவரோட வலதுபுறம் வலது கை இருக்கிற பக்கம் தான். ஏ இஸ் த ரைட் ஆஃப் பி. உங்கள் டிஎன்பிசி ஆன்சர் கொஸ்டின் பேப்பரில் ரஃப் ஒர்க் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த ரஃப் வைஸில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 கூட போட்டுக்கிங்க. ஏன்னா கிடைமட்டம் ஒன்று தப்பாக போட்டால் கூட இன்னொன்று இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். ஏ என்பது பியின் வலதுபுறத்தில், வேறு எந்த சென்டென்ஸையும் பார்க்காதீங்க. ஏ என்பது பியின் வலதுபுறத்தில் உள்ளது. ஏ என்பது பியின் போட வந்துடும். ஒரு வாட்டி மட்டும் அப்படி சொல்கிறேன். அடுத்தெல்லாம் போட உங்களுக்கு இதாகிடும். ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும். இந்த ஃபஸ்ட்டு வீடு போட்டிருக்கேன். இது வந்து ஏ. இந்த வீடு வந்து ஏ வீடு. இந்த வீடு வந்து ஏ. இப்போ வந்து ஏங்கிறது பியின் வலதுபுறத்தில் இருக்குது. இந்த வீடு பி. அந்த பியின் வலதுபுறத்தில் ஏ இருக்குது. பியின் வலதுபுறத்தில் ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்குள்ள இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்குள்ளது. ஏங்கிறது பியோட வலதுபுறத்தில் இருக்குது. ஏ என்பது பியின் வலதுபுறத்தில் இருக்குது. ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன இருக்குது? இ இஸ் த லெஃப்ட் ஆஃப் சி. இ இஸ் த லெஃப்ட் ஆஃப் சி. ரைட் ஆஃப் ஏ. ரைட் ஆஃப் ஏ. அதாவது இங்கிறது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளது. இ என்பது சியின் இடதுபுறத்திலும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளது. இ என்பது ஏக்கு வலதுபுறத்திலையும் சிக்கு இடதுபுறத்திலையும் இருக்கு. இ என்பது இஸ் த லெஃப்ட் ஆஃப் சி, ரைட் ஆஃப் ஏ. இங்கிறது எங்க இருக்கு? ரைட் ஆஃப் ஏ. இங்கிறது ஈக்கு ரைட்லையும் சிக்கு லெஃப்ட்லையும் இருக்கு. சிக்கு லெஃப்ட்லையும் இருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ் முடிஞ்சுட்டா. அடுத்தது மூணாவது டிங்கிறது மூணாவது சென்டென்ஸ் வந்து பி இஸ் த ரைட் ஆஃப் டி. பி இஸ் த ரைட் ஆஃப் டி. பி என்பது டியின் வலதுபுறத்தில் உள்ளது. பி என்பது பி இஸ் த ரைட் ஆஃப் டி. பி இஸ் டு த ரைட் ஆஃப் டி. டிக்கு ரைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுது.
லாஸ்ட்டில் என்ன என்ன இருக்குது? டி வந்து எதுக்கு இருக்குது? டிக்கு ரைட்டில் இருக்குது பி. டிக்கு ரைட்டில் இருக்கா பி? அதுமாரி பிக்கு லெஃப்ட்டில் டி இருக்குது. இப்போ வந்து நடுவில் உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்கு. ஏ தான் நடுவில் உள்ள வீடு. பார்த்தீங்கன்னா ஏ தான் நடுவில் உள்ள வீடு. இது ரெண்டு பக்கமும் நடுவில் உள்ள வீடு ஏ. இந்த லாஸ்ட் கார்னர் உள்ள வீடு டி. அந்த ரைட் கார்னர் உள்ளது சி. லெஃப்ட் கார்னர் உள்ளது டி. லெஃப்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு உள்ள வீடு எது? ரைட்டில் இருந்து ஃபஸ்ட்டு உள்ள வீடு எது? இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம். ரைட்டில் இருந்து ரெண்டாவது வீடு எது? லெஃப்ட்டில் இருந்து ரெண்டாவது வீடு எது? அப்படின்லாம் கொஸ்டின் கேட்கலாம். அதுமாதிரி அதுதான் ஒரு இதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். தனித்தனியாக எடுத்து எழுதிங்க. ஒரு 5 நிமிஷம் இதுக்கு வந்து 5 நிமிஷம் உங்களுக்கு புரிஞ்சால் உடனே போடுங்க. அப்படி இல்லைன்னா இதுமாரி போட்டு விடையை கண்டுபிடிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். லாஸ்ட்டாக உள்ள இது வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட்டாக என்ன டின்னு பி என்பது டியின் வலதுபுறத்தில் உள்ளது. டிக்கு வலதுபுறத்தில் இருக்கிறது தான் நம்ம அதை குறித்தோம். அது நான் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டேன். பிக்கு லெஃப்ட்டில் இருக்குது, ஆனால் டிக்கு வலதுபுறத்தில் இருக்குது. இதேமாரி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.